அருணாச்சலேஸ்வராய நமக. அன்பே சிவம். வாழ்க வளமுடன். நாம் வாழும் வாழ்க்கை சுகமாகவும் சந்தோஷமாகவும், முதல்ல உடல் நல்லா இருந்தால் தான் எல்லாமே. உடல் நலமாகவும் மனநலமாகவும் ஆத்ம பலமாகவும் ஆனந்தமாகவும் வாழ கண்டிப்பாக யோகா வேண்டும். யோகா, தியானம், காயக்கல்பம், அகத்தவம் இவையெல்லாம் செய்து ஆனந்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் மரணம் வலிக்காது. சரியா வாழலைன்னா மரணம் பயம் தரும். சரியா வாழ்ந்தாச்சுன்னா நம்ம டைரியை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஏன்னா சரியா வாழ்ந்துட்டோம். எதை பற்றியுமே அறகுறையா சரியா வாழலைன்னா மட்டும்தான் மரணம் வரும்போது பயம் வரும். நீ உன்னுடைய ஆத்மாவை உணர்ந்து கொண்ட பிறகு உனக்கு மரணத்தை பற்றிய தெளிவுதான் வரும். பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் வந்து விட்டது என்று நினைக்கும் போது அந்த மரணத்தினோடு நாம் போய் நின்று என்னென்ன நடக்கிறது அந்த உடலுக்கு, அந்த உடலை சுற்றி என்னென்ன நடக்கிறது, அங்கே என்ன ஒரு அதிர்வலைகள் வருகிறது என்று கூர்ந்து கவனித்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானால் தெரியும். அங்கே இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்க. ஏன்? அவங்க சரியா வாழல. சரியா வாழ்ந்திருந்தா பயம் வராது. அதை பார்த்து சந்தோஷப்படுவான். ஏன் சந்தோஷப்படுவான்னு கேட்டா, உடலோடு வாழும்போது நாம படுற துன்பங்களுக்கு காரணம் நம்ம மனது. இந்த துன்பத்திலிருந்து விடுதலை தருவதுதான் மரணம். இந்த மரணத்தை நிரந்தரமாக்குவதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இதற்கு நிறைய படிநிலைகள் உண்டு. மரணமில்லா பெருவாழ்வு என்று எதற்காக சொல்கிறார்கள் என்றால், இந்த உடல் எடுக்க ஆசை இருந்தால் மட்டும்தான் மீண்டும் உடல் எடுப்போம். ஒரு ஆசையின் காரணமாகத்தான் உடல் எடுக்கின்றோம். ஆசைகள் நிறைவேற்றி முழுமையாக வாழ்ந்தவன் இயற்கையோடு கலந்து விடுவான். திரும்ப மனித தேகம் எடுக்க மாட்டான். ஆகவே புரிந்து கொண்டு ஒரு குருவை நாடி பயிற்சிகள் எடுத்து இந்த பிறவியை ஏன் பிறந்தோம் என்று தெரிந்து கொண்டு முக்தி பெற்று இயற்கையோடு கலந்து விட வேண்டும். வாழ்வது உங்களுக்கு சகஜமாயிடுச்சு, வாழும் கலையை கற்றுக்கொண்டீங்கன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் கற்றுக்கலைன்னா மரணம் கண்டிப்பாக வலிக்கும். விவேகானந்தர் சொல்வார், 1000 தேள் கொட்டின வலி மாதிரி இருக்கும். அந்த வலி மாதிரி ஒரு வலி வேற எதுவுமே இல்லை. ஸோ அதனால மரணம் எப்போ வேணாலும் நிகழலாம். அதுக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க பரிபூர்ணமா வாழ கத்துக்கோங்க. பயிற்சி செய்யுங்க. அன்பே சிவம். வாழ்க வளம்.